ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மம தனதானிய சம்ருத்திமே தேஹி தாபயேஸ்வக. கடமையாய் கண்ணியமாய் கடமையாற்றும் கண்ணியம் மிக்கவரும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பவரும் என்றும் உண்மை எதிலும் உண்மையாக வழங்கும் தலைமை பகுதி சக்தி தேவியின் அருள் பெற்றவரும் அருமையாய் அன்பாய் அனைவரும் அனுசரித்து செல்லும் ஆளுமைப்படுத்தவராகிய சந்திர பகவான் அருளாசி பெற்ற இந்த கடகராசி உதித்த கன்னியவான்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். இந்த 2025 வரும் சித்திரை திங்கள் புத்தாண்டில் உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் என்றால், கடந்த 2 வருடங்களில் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளும் வேதனைகளும் பாடுகளும் நிந்தைகளும் நெருக்கங்களும் பட்டிருந்த காலங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மிக பெரும் ராஜ யோகத்தை தர முதல் வழியாக பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் 29ஆம் தேதி ஆயத்தமாகிவிட்டார். அதாவது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை வருவதுதான் நீங்கள் செய்த புண்ணியம். அதனால்தான் கடகராசியில் பிறந்தவர் சுகத்தை அனுபவிக்கும் மிக பெரும் ராஜயோகம் பெற்றவர்கள். உங்கள் ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானே சித்திரை 1ஆம் தேதியே உச்சம் பெறுகிறார். சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சித்திரை 1 உங்கள் வாழ்க்கையை பத்திரமாத்து தங்கமாக மாற்றி குபேரனா மாற்றக்கூடிய ராஜயோகத்தை தந்து மார்ச் 29 உங்கள் வாழ்க்கை யோகத்தை கொண்டு செல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களை மிகவும் ராஜயோகத்தில் கொண்டு போகிற ஆயத்தமாகிவிட்டார். அவர் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான் நீதிவெளியில் உட்கார்ந்து எதிர்பாராத வழிகளில் அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு 30 மாதம் அளிக்கும். கிரிப்டோ கரன்சி வருமானம், பிட்காயின் வருமானம், உழைக்காத வருமானம், உயிர்ச்சொத்து வருமானம், பிற வெளிநாட்டு வருமானம், லாட்ரி வருமானம், புதையல் வருமானம், ஸ்திர சொத்து வருமானம், மிகப்பெரிய மானிட்டேஷன் ஆணி என்று சொல்லி வெளிநாட்டு வருமானங்கள் எல்லாம் இந்த 30 மாதங்களில் சனி யோகச்சனி உங்களுக்கு மங்களச்சனியாக, பொங்குஞ்சனியாக, ஆதாச்சனியாக, யோகச்சனியாக, பாக்கியச்சனியாக உங்களுக்கு வருகின்றார். இது நிதர்சனமான உண்மை. அவருடைய 3வது பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்ப்பது இன்னும் கடகராசினருக்கு 2.5 வருட காலங்களில் யோகம் லாபம் பல வருடங்களில் விருத்தியாகும். மண்மனையில் வாங்கி குவிப்பீங்க, சில சினிமா துறையில் கொடி கட்டி பரப்பீங்க, சில சிறச்சொத்து வாங்கி வருவீங்க, சொந்தமாக மாளிகை கட்டுவீங்க, சொந்தமாக மிகப்பெரிய விலையுயர்ந்த தேர் கொண்ட கார் வாங்கி ஓட்டுவீங்க. அது நீங்கள் செஞ்ச புண்ணியம். அவருடைய 7வது பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் இன்னும் யோகம் உங்களுக்கு விருத்தியாகி ஸ்திரச்சத்து மண்மனை யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க. அவருடைய 10வது பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்ற கேந்திர சார்ந்த பார்க்கும்போது கூட்டாளிகளின் வழிகள் ஆதரவு கிடைக்கும், நல்ல நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். தீய வழி நண்பர்கள் உங்களுக்கு தகுதியில்லாத நண்பர்களெல்லாம் சனீ பகவானுக்கு எடுத்து உங்களுக்கு நல்லதே செய்ய ஆயத்தமாகிவிட்டார் மங்களக்காரகன் சனீஸ்வர பகவான். மேலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் யோக கிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர ஆயத்தமான. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 6 குரு பகவானே 12ஆம் வீட்டில் மிதுன வீட்டில் வரைவதுதான் விருது ராஜயோகம். பொதுவாகவே 6 கூடியம் 8 கூடியம் 12ஆம் வீட்டில் மறைந்தால் அதற்கு விருது ராஜயோகம். அப்போ உங்களுடைய தனக்காரன் குரு 12 மறைந்தால்தான் யோகம். மறைந்த குரு நிறந்த தனத்தை தருவார். அதாவது உங்கள் கடகராசிக்கு 6 12ஆம் மிதுன வீட்டில் மறையும் பொழுது எதிர்பாராத தனவர்களை இந்த 2025 பெருமணத்தை குரு மங்களக்காரகன் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய 5வது பார்வை 12ஆம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு
நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது சுகஸ்தானம் வீடு மனை வாங்கக்கூடிய நேரம் ஏற்படும், சொந்த வீடு கட்டக்கூடிய நேரம், ஒரு சிலருக்கு விலையுயர்ந்த தேர் போன்ற வாகன யோகத்தில் வாங்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார். 6ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய அரசாங்க வழிகளில் ஆதாயம் கடன் பெற்று நீங்கள் ஸ்திரச்சொத்தை வாங்கக்கூடிய நேரமும் ஏற்படும், வாகன யோகம் வாங்கக்கூடிய நேரமும் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். புதைபொருள் வருமானம், மறைமுக வருமானம், உயிர் வருமானம், ஸ்திரச்சொத்து வருமானம், லாட்ரி வருமானம், புதையல் வருமானம் குருவினால் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் குரு பகவான் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். ஆனால் இன்னும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராகு பகவானும் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அஷ்டமஜானத்தில் வருவது ஆதாயத்தை தான் தரும். கடகராசிக்கு 8ல் உட்கார்ந்து 2ல் கேதி என்று சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை வந்தால் ராகுவினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைத்து எதிர்பாராத வழிகளில் யோகம் கிடைக்கும். ஏனெனில் ராகு பவனை உட்கார்ந்து வீடு சனி வீடு அல்லவா, சனி உங்களுக்கு பாக்கியத்துக்கு நீர் வீட்டில் உட்காரும் பொழுது ராகுவினாலும் வெளிநாட்டு பணங்கள் கிடைத்து இந்த 2.5 வருட காலங்கள் நீங்கள் மிதமெஞ்சிய செல்வாக்கு செய்யக்கூடிய யோகத்தை ராகு பகவானும் செய்வார். அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெண்ணப்பட்டவங்க. இந்த 2025 இந்த சித்திர திங்களில் வரும் இந்த சூரிய பயிற்சிகளும் ராகுகதி பயிற்சிகளும் சனி பயிற்சிகளும் குரு பயிற்சிகளும் இந்த கடகராசிக்கு மிக பெரும் யோகத்தை தந்து இந்த 25, 26, 27 மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய ராஜயோகத்தை இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அருமையான யோகத்தை இந்த கடகராசிக்காரர்கள் பெறப்போவது உண்மை உண்மை உண்மை.